வாரம் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருமான்னு கேட்டேன். அம்புட்டு ருசியான கருப்பு உளுந்து களி பண்ணுறதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ களி செஞ்சுக்கலாம். அதே மாவில் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து பிடிச்சோம்னா லட்டு ரெடி ஆயிரும். லாஸ்ட் வீக் நான் என்னோடய குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அம்மா சூப்பராக இருக்குமா, மறுபடியும் செய்யுங்கம்மா, இந்த மாதிரி சாண்ட் லட்டு அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அதையே நம்ம களியை செஞ்சோம்னா சொல்லவே வேணாம். இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பர், அந்தளவுக்கு தான் இருக்கும். எல்லோரும் விரும்பி மறுபடியும் கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல், ஒரு டேஸ்டான தக்காளி சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வடகம். என்னோடய டெய்லி வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.